எல்லாருக்கும் வணக்கங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலன்கள் கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த தருணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சாதகத்தை பார்த்தா மட்டும்தானுங்க சரியாக இருக்கும். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2024 வருடம், அதாவது இந்த வருடம் நவம்பர் மாதம், வர நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மேச ராசியை நம்ம பார்க்கறதுனால, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 3வது பார்வை, பிறகு 7வது பார்வை, அதன் பிறகு 10வது பார்வை. அப்போ சனி பகவான் சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் கும்பத்தில் தான் இருப்பார். தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து மேஷ ராசியான சனி பகவானுக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய மேஷத்தையும் பார்க்குறாரு. சனி பகவானுக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய மேசராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. சனி பகவானுக்கு 10வது பார்வைன்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு 8வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த பாவகங்களை பார்க்கறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? என்னதான் உழைப்பு நம்ம போட்டாலும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் லாபஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்ததால் ஒரு சில நண்பர்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே லாபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தியாகி நம்மளை பார்க்கறதுனால 100% சாதகமாக இருக்கும். அதுபோக பறக்க பாடுபட்டு இருக்கிறனே, பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையேன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் நிச்சயம் நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு, ஏன்னா மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் மேஷ ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 8வது பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். மேஷ ராசியாதிபதி செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சனி பகவான் தானுங்க. சனி பகவானால் மேஷ ராசியை பார்க்கவும் செய்கிறாரு. மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரமும் கொடுக்குறாரு. செவ்வாவுடைய பார்வை சனி பகவான் வாங்குறாரு. நல்ல ஒரு பரிவர்த்தனை. இது இப்படியும் சொல்லலாம். சனி பகவான் லாபஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி மேசராசி நண்பர்களுக்கு. அப்போது லாபஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி மேசராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் மேஷ ராசியாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி அந்த லாபஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணம், பார்வை பரிவர்த்தனை. இந்த தருணத்தால் நிறைய நண்பர்களுக்கு சொந்த உத்தியோகம் அமையும், இல்லை இருக்கிற உத்தியோகம் பர்மனெண்ட்டாக ஆகும். வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன் சார், நாளுக்கு ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த தருணத்தில். அதுபோக உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையா சனி பகவானுக்கு எப்படி நமக்கு 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மேஷ ராசியாதிபதி செவ்வாவுக்கு 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை இருக்குது. அப்போ சுபஸ்தானத்தில் இருந்து 4வது பாவகத்திலிருந்து 4வது பார்வையாக திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு செவ்வாய். 4வது பாவகம் மேஷராசிக்கு 4வது பாவகம் கடகத்தில் இருந்து திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். 7வது பாவகத்தில் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருப்பார். இது மிக சிறந்த ஒரு தருணம். மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக நிச்சயம் அமையும். அதில் மாற்று கருத்துகள் கிடையாது. ஏன்னா நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா அவர் கொடுக்கறது மட்டுமே பலன்கள் சொல்லிட முடியாதுங்க. அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது தான் சரியான ஒரு ஜோதிடமாக இருக்கும். மேசராசி நண்பர்களுக்கு நவம்பர் 15ஆம் தேதி செவ்வாவுடைய பார்வை திருமணஸ்தானாதிபதி மேலே, திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும்னு சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேனுங்க. மேசராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க சுக்கிரன். ஏற்கனவே சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பார். சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் இருப்பார். நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவான்,
அப்போது கிரக பரிவர்த்தனை 7 கூடிய கிரகமும் 9 கூடிய கிரகமும் கிரக பரிவர்த்தனை. அப்போது அந்த 9 கூடிய கிரகம் வந்து குரு பகவான் 2வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் சொல்கிறேன், இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சார் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க, போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைனுங்க. 100 பொண்ணு பார்த்துட்டு இருக்கணுங்க, இல்லை 100 பேர் என்னையும் பார்த்துட்டு போனாங்க, ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிற மேஷராசி நண்பர்களுக்கு நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு நில்லுனாலும் நிற்காத கல்யாணம். திருமணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. அதே மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் சரி, என்ன பரிகாரங்கள் செய்திருந்தாலும் சரி, மேசராசியில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாவுடைய ஆதிக்கம் நமக்கு திருச்செந்தூர். அப்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக தேவையில்லையா சார்? அது காட்டிலையும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு 2025 வருஷம் மார்ச் 29க்குள்ளார நிறைய மேசராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். திருமணம் நடக்கலையேன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, திருமணம் செஞ்சுட்டு ஏன்டா திருமணம் பண்ணிக்கிட்டோன்றது பல பேருக்கு இருக்குது அந்த கவலை. எந்த சங்கடமாக இருந்தாலும், மனம் ஆகலை அப்படின்ற சங்கடமாக இருந்தாலும் சரி, மனமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் போயிட்டு வர்றதன் மூலமாக நிச்சயம் சாதகமாக இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு. அதுபோக சனி பகவானுடைய பார்வை 7வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குற. அப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து அதே மிருகசீரிஷ நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு மேஷ ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். இதனால் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணம். இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத வைத்தியம் இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, என் உடம்புல இருக்கிற தொந்தரவுகள் சரியாகலைன்னா சனி பகவான் அப்படின்றவர் விதிகாரகர். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். 5 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தால் உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணம் ஏற்படும். ஏன்னா 5வது பாவகத்தை சனி பகவான் பார்ப்பதும், 5வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்தில் இருந்து நீட்ச நிலையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு சூரிய பகவான். இதனால் சூரியனை கண்ட பனித்துளி போல விலக போகுதுங்க உடம்புல இருக்கிற நோய் நொடிகள். 60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மருந்து தானங்க சாப்பாடு, மருந்து மாத்திரை தான் சாப்பாடு. சீனியர் சிட்டிசன் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சார் நேரம் சரியாக இருந்தால் உடம்பு சரியாக போயிடுமா சார்? எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கிரகநிலைகள் சரியில்லாமதனால அந்த நோய் நொடி சரியாகாமல் இருக்கிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே வேணான்ட்டு ஏற கட்டதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம், மருந்து மாத்திரையே வேணாம் அப்படின்னாலும் அவங்க நல்ல விதமாக இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தருடைய கிரகநிலைகள் தான் முடிவு பண்ணணுங்க, சரியா? அந்த மாதிரி மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. 8வது பார்வையா உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தை 10வது பார்வையாகவும் இந்த சனி பகவான் பார்க்குறார். அதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு இடத்துல பொண்ணு கேட்டிருக்கிறீங்க, 10 முறை கேட்டீங்க, கொடுக்கல, இந்த தருணத்தில் சரிங்க கொடுக்குறன்ற மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி ஒரு இடம் கேட்குறீங்க, நம்ம பக்கத்து இடமா இருக்கோம், ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கிறீங்க, தரவே மாட்டேன்றாங்க, ஆனால் திடீர்னு இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேனுங்க. வராத பணம் வந்து சேர்றதுக்கும் இதாவது ஒரு திடீர்னு ஒரு அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். அப்போ 134 நாள் மேசராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே சாதகமான ஒரு தருணமாக இருக்குமே தவிர பாதகமான தருணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. நிச்சயம் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் மேசராசியில் உள்ளவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான
காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.